சிறை. இந்த படம் வந்து எப்படின்னா, ஒரு மாரி அந்த ஹார்ட்ஃபெல் குட் மூவிஸா? அது என்ன மாரியான டெர்மினாலஜி யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாரி படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு நல்ல படம் பார்த்து அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. தியேட்டர்ல போய் பார்த்துருக்க வேண்டிய படம் தான். பட் ஃபர்ஸ்ட் டியூ டு த அந்த சர்ஜரி இதனால தியேட்டர்ல கிரவுட்ல போய் பார்க்க முடியாது என்னால. ஸோ ஓடிடிக்காக வெயிட் பண்ணிருந்தேன். ஜீ தமிழ்ல வந்துருச்சு. ஸோ பார்த்துட்டேன். ஒரு மாரி நல்லா இருந்தது படம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு சில பேருக்குலாம் வந்து சின்ன ரோல் தான் குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன்ல கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போறாங்க அப்படின்னாலுமே, அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க காமிச்சிருந்த மாரி இருந்தது. எனக்கு அந்த 2, 3 விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு வந்து அந்த ஸ்டேஷன்ல அந்த பையன் போயிட்டு அவனா சரண்டர் ஆயிடுவான். ஆனதுக்கப்புறம் "ஏன்டா லோட் பண்ண?" அப்படின்னு கேட்டா, "முஸ்லீம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நானும் முஸ்லீம் தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, அந்த சீன் நல்லா பீக்கா ஒரு மாரி நல்லா இருந்தது அந்த சீனு. அப்புறம் இன்னொன்னு சின்ன ஷார்ட்டான டயலாக் தான். அது ரொம்ப இம்பாக்ட் பண்ண மாரி இருந்துச்சு என்னைய. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு கோயிலுக்குள்ள கூப்பிடும். விக்ரம் பிரபு வந்துட்டு, அது எனக்கு நெறையா கடவுள் வந்து எனக்கு நெறையா தொல்ல குடுத்ததில்ல. ஸோ, அதனால நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்ன டயலாக் பட் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான இம்பாக்ட்டா எனக்கு பர்சனலா இருந்தது. அந்த 2 சின்ன பசங்களும் அவங்க நல்லா பயங்கரமா நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் மியூசிக். அந்த 2 சாங்குமே நல்லா இருந்தது. ஒண்ணு வந்து இந்த மூசா வந்து ஈசன் கிட்ட போய் கேட்டா அப்படிங்களா, படம் ரிலீஸ் ஆகி 1 1/2 மாசம் ஆச்சு. பட் அந்த படத்துல ஒரு பாட்டு கூட இன்னும் நான் கேட்கல. மைட் பி இதுக்கப்புறம் நான் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சாங்ஸ் போட்டு கேட்பேன்னு நினைக்கிறேன். மத்தபடி அப்புறம் விக்ரம் பிரபு ரொம்ப மெச்சூரான ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் அந்த கூட வந்த 2 பேர் நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல படம். தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் ஸ்டில் இட்ஸ் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச். பட் ஓடிடில அவைலபிளா இப்ப இருக்கு. ஜீ தமிழ்ல இன்னையிலேருந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த சிறை அப்படிங்கிறது அந்த பையனுக்கான சிறையா நான் வந்து பார்க்கல. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயுமே இந்த த்ரூ அவுட் த மூவி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு 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 கைண்ட் ஆஃப் சிறை அப்படிங்கிற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த பொண்ணு இருக்கும். இந்த பையன் இங்க ஒரு பிரிசன்ல இருப்பான். இவங்கள கூட்டிட்டு போற அந்த அந்த ஏஆர் போலீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு லாக்டு அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அவங்களும். அங்கேருந்து இங்க வருவாங்க, கூட்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கடைசியா முடிக்கிறப்ப, அதிகாரம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் இருக்கு. ஸோ அத எப்படி பயன்படுத்துறோம்? அதனால என்ன நல்லது நடக்குது? அப்படிங்கிற மாரியான ஒரு தாட்ஃபுல், மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தோட எண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல படம். மறக்காம பாருங்க.